United Liberation Tigers of Tamil Eelam Party. ඒ කියන්නේ ප්‍රනුත්ත ඊළම් විමුක්ති කොටි කියලා පක්ෂයක්. කන්දසාමි ඉන්බරාස ජෙනරල් සෙක්‍රටරි. එතුමා වීඩියෝ එකක් දාලා තියෙනවා ඊයේ පෙරේදා මේක සමාජ මාධ්‍යවල දාලා තියෙනවා ඉස්ලාම් අපි මේක ஆம் ஆனா இப்போ சரியான ஜனாதிபதி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன வந்தது கூட உங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா நீங்க இப்படித்தானே சொல்லி சொல்லி அரசியல் செய்தி அரசாங்கத்துல மக்களை திஞ்ச யாழ்ப்பாணத்துல வந்து வேட்டையாடுற எங்கட பெண்களை பிடிச்சி ராணுவத்துக்கு கற்பழிக்க அவனுக்கு கொடுக்குற அந்த நேரம் உங்களோட ஊராக்கள் தான் இந்தியா ராணுவத்துக்கு கொடுத்தது. உங்களோட ஊராக்கள் இல்லை அந்த இபிஆர்ல 1-2 பேர் அந்த தனிய ஊராக்கள் இல்லை அவன் மன்னிக்கணும். உங்களோட ஊர்ல இருந்த ஒரு சிலர் கொடுத்ததுக்கு தான் மரண தண்டனை கொடுத்தது. சரியா? அந்த நேரம் அப்ப நீங்க செய்த பிழைகள்ல மறைக்கிறதுக்காக நீங்கள் அரசாங்கத்தோட இருந்து செயல்பட்டு யாழ்ப்பாணத்து மக்களோட வந்து வேட்டையாடுறோம். உங்களோட தேவைகளை முடிக்கிறது. அங்க போய் ஸ்விம்மிங் பூலும் குடியும் வெறியும் கிளப்புல போய் ஆட்டங்களும் பாட்டங்களும் கொழும்புல தெற்குல இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தது நீங்க தான் டக்ளஸ் நீங்கள் எல்லாரும். இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் வில்லை என்றோடனே இப்ப காக்கா பிடிக்கிறீங்க. அரசாங்கத்திலையும் குற்றம் சொல்லி புலிகள்லையும் குற்றம் சொல்லி மக்கள்லையும் குற்றம் சொல்லி அப்ப நீ யாரு? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்னடா உன்ன நீ சொல்றது கேட்கறதுக்கு என்ன பைத்தியம்? நீ யாரு? நீ ஒரு இயக்கத்தை போராடினியா? நீ ஒரு அமைப்புல இருந்தியா? இல்ல ராணுவத்துல இருந்தியா? அதை சொல்லு. இல்ல அரசாங்கத்துல ஒரு மினிஸ்டரா இருந்தியா? நீ ஒரு தனி நபர் ராணி. நீ யார் ராணி? நீ என்னன்றா விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வாய்? எங்கட மக்களுக்கு எதிர்ப்பா அரசியல் செய்வா? புலிகள் ஆரணா கொண்ட ஒரு விவரத்தை காட்டுறா. நீ ஒற்றுவனா பேரோட காட்டு. அந்த இயக்கம் மரண தண்டனை கொடுத்தா அது பப்ளிக் அல்பர்ட் துறையப்பா தொடக்கம் கடந்த புத்திஜீவியல் சட்டத்தரணிகள் இருந்து எங்கட மக்களை காட்டி கொடுத்த துரோகிகளுக்கு கொடுத்தேன். நான் சொன்னேன் செல்லக்கிளியா அம்மாண்ட அண்ணனே சுட்டை செட்டின்னு. அது மட்டுமா அந்த நேரத்துல ஆரம்ப காலத்துல இயக்கத்துக்குள்ளே ஒரு பிளவை கொண்டு வந்து இப்ப கர்ணா கொண்டு வந்த மாதிரி பிரதேசவாதம் மட்டக்களப்புக்கு கொண்டு வந்து அது மைக்கல் சொல்லி ஆரம்பம் 80ஆம் ஆண்டுக்கு முதல் 80 அப்படி இருக்கும் அன்னைக்கு அவர் வேண்டா அவ இயக்கத்துல இருந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு தான் பிரிஞ்சு செயல்பட பிறந்த தலைவருக்கு எதிராக மட்டக்களப்புல போயிருந்து செயல்பட 80க்கு முதல் மைக்கேல் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது. ஏன்னா ஒரு பிரதேசவாதத்தை எங்கட மக்கள் சமூகத்தை குழப்புற மாதிரி சில போராட்டத்துக்குள்ளே இருந்தோட போராட்டத்தை குழப்ப எங்கட கட்சியில இருந்து ஒரு பிரிஞ்சு போய் அவன் செயல்பட்ட அவனுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எப்ப எடுக்கலாம். ஆனா நாங்கள் புனியா இருந்தா ஆயுத ரீதியா இருந்தா மரண தண்டனை கொடுப்போம். வேற என்ன செய்யறது? இதைத்தான் இயக்கம் செய்து வந்து இது விளையாண்டு நீ நிக்கிற இருந்து நிறுத்திக்கொள் அறிஞ்சித்தாதன் இதான் கடைசி முதல் நிறுத்திக்கொள். நான் கட்டுக்கும் அவசரமா கதைக்கணும் அவசரமா கதைக்கு கனவே பார்த்து ரைட். එතකොට මේක තියෙන විනාඩි